வினோத் அங்கிள் பீகார்ல இருந்து கால் பண்ணி சொல்லிருக்காரு. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்ன விஷயம் சார்? பீகார்ல இருந்து எம்பி ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. थैंक यू. ஏய் 10 மினிட்ஸ்ல அத கிளியர் பண்ணுங்க. ए डीएसपी 10 मिनट का आएगा. अरे ओ संभा, ये तमिल पुलिस वालों को अभी देखो बिहार का दिमाग दिखाओ. ये है बिहार का दिमाग, सीखो. 1 मिनट सब खाली. चल मुन्ना. ए पंडित इधर. नमस्कार. हिंदी, संस्कृत, हाँ सब, नहीं तो बैंड हो जाएगा ना. ए एसपी, यहाँ कोई हिंदी तमिल भाषा बोलने वाला है तो उसको पकड़ के लाओ. मैं जानती हूँ हिंदी और तमिल. आ जाओ बेटी, सिखाओ इनको. சாமி, அவங்க தங்கச்சிக்கு திதி கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அப்பா தங்கச்சி பேரு குலம் கோத்திரம் என்னன்னு கேட்டு சொல்லுமா. आपका गोत्र और सब लोगों का नाम पूछ रहे वो. गोत्र विश्वामित्र, बहन का नाम मैथिली सिन्हा, पिता का नाम जसवंत सिन्हा. बताओ. புரிஞ்சுதா சாமி? विश्वामित्र गोत्रोद्भवस्य सुकृता नाम्याः वर्षाब्धिगैरण्यसार्थम्. लड़की उधर क्या देख रही है? पागल हो गई क्या? कोई है क्या उधर? அவ தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டு சொல்லுமா. आपका बहन को शादी हो चुकी? हाँ हो गया हो गया. पति का नाम? रणवीर सिन्हा आईपीएस. वो भी उसी दिन मर गया था. हरामी कुत्ता. बताओ उनको. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ये सोलो मटा क्या है? सीधा हिंदी में बोलो. रणवीर सिंह मरना नहीं, वो जिंदा है. वो मेरा पिता है. वहाँ देखो. साला चुप चुप के चोर की तरह अपने बहन को देख रहा है. अरे कैसा बिहारी है रे तू? बिहार में मेरे जैसे मर्द पैदा होते, तेरे जैसे चोर नहीं. अभी तक बहन के श्राद्ध के साथ साथ तेरा भी श्राद्ध करते आया हूँ. अभी तक भारत के 12 नदी में श्राद्ध करके आया हूँ. आखिरी श्राद्ध तमिलनाडु की नदी में करूंगा. 12 நதி இல்ல, இந்த உலகத்துல எந்த நதி வேணாலும் போய் உன் தங்கச்சிக்கு திதி கொடு. ஆனா இன்னொரு வாட்டி எங்க அப்பாவுக்கு திதி கொடுப்பேன்னு சொன்னேன். இந்த நதி சாட்சியா நான் உனக்கு திதி கொடுக்க வேண்டியிருக்கும். அர்ச்சனா, ஸ்டாப் இட் ஐ சே. பெரியவங்களை மரியாதை குறைவா பேசாத. திதி கொடுக்கிறது இறந்து போன ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்காக செய்யற ஒரு நல்ல காரியம். பயப்படாதம்மா, நீ தான் என் பெரிய பொண்ணு. அதனால நீ தைரியமா கொடுக்கலாம். குடுமா. कोडुमा कोडुमा क्या बोल रहा है? सीधा हिंदी में बोलना. रणवीर सिन्हा और मेरी बहन मैथिली सिन्हा के नाम पे श्राद्ध विधि करो. अरे हिंदी समझता नहीं का तेरे को जाने तो गाड़ दूंगा. चल बोल. मैथिली सिन्हा आगे. हाँ रणवीर सिन्हा का श्राद्ध करो. चलो तेरे सामने हाथ आगे करो. बोल तो रणवीर सिन्हा के नाम पे श्राद्ध बोलो. हाथ आगे करो. चलो फेंको फेंको. जय हो रामेश्वरम, जय हो. लड़की जयप्रदा जैसे दिखती है साहब. उससे भी बहुत अच्छी है साहब. सांबा, आज एक बॉटल फ्री तुझे. तमिलनाडु आके तमिलनाडु वालों के सामने तेरा श्राप किया है, क्योंकि हम बिहार के राणा प्रताप सिंह हैं. ये तमिलनाडु आके बन गया है. क्या देख रही है? तमिलनाडु वाली बनना क्या? मुन्ना चल, बीच में आएगा उसका पैर काट. மக்கு மாமா, நல்லா கிரியா? டேய், நீனா மனுஷனாடா? சாரி மாமா, ஒரு அழகான தேவதை. சரி, ஒரு சுமாரான தேவதை என் வாழ்க்கையில கிராஸ் ஆனங்காட்டி என் மனசு அலபாஞ்சிருச்சு. அதுக்கு ஏன்டா நீ கொலைப்பட்டினி போட்ட? அவளோட சேர்த்து சுத்திக்கிட்டு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாமே அந்த இரவு லட்சத்துக்காக தான். ஆனா அது ஒரு சுத்தமான பொண்ணு மாமா. ஒரு சின்ன கேவலம் ஏற்பட்டாலும் அந்த கலங்கர விளக்கத்துல கிராக் விட்டுரும். என் வவுத்துல கிராக் விழுந்துருச்சுடா. ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு மாமா. இன்னைக்கு எவன் பாக்கெட்லயாவது கைவிட்டு நீ விரும்பின அதே தாஜ் ஹோட்டல கொண்டு போய் விடுறேன். நீ பிரிச்சு மேஞ்சு படுத்துருச்சு. வா மாமா, உன்னைய கையெடுத்து கும்பிடுறப்பா. எனக்கு தாஜ் ஹோட்டல்லாம் வேணாம், கையெடுத்து பா கூட்டு போ. எல்லாம் நீ சொல்ல கூடாது மாமா. ஏன்டா ஆடுற? என் ஆள் வர மாதிரி இருக்கு மாமா. அதுக்கு ஏன்டா இந்த குழுக்கு குடுக்குற? நீ வழக்கமா உன் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டீனா நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நடத்து 20 லட்சம்னா சும்மாவா இருக்கு? கண்டினியூ பண்ணு. போடா டேய், போ. போறேன்டா.
அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சார் வணக்கம் சார். ஆஹா இதே வேற வார சார் அன்னைக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்களே சூப்பர் செட் சார். கட் பண்ணிருக்கா 2000 ரூபாய்க்கு ஒர்த்து சார். ஆமா இந்த மைனா என்ன புதுசா? இத லவரா? யோ உனக்கெல்லாம் எதுக்கே லவ்? 5000 ரூபாய் தரேன், பேசி அனுப்பிடுறேன். நல்லா வேணும்டா. டேய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடா. அம்மா சத்தியமா லவரா? நாசமா போனவனே. ஆர்த்தி நான் என்ன சொல்ல வரேன்னா தானே எதிர்பார்த்தேன். சார் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, கதையே மாறுது. இங்க பாருங்க, நீங்க ஆட்டோ எடுத்து வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆட்டோ 5000 ஆட்டோவா? என்ன நான் அப்படிதான். ஏய் லேடி ஆ? நீ கேடி. அந்த மாதிரி வாரண்டி. இப்ப என்னன்றதுக்கு? ஏய் மாப்ள கரங்கற விளக்கத்துல கிராக் விழுந்துருச்சா? கிராக் இல்ல மாமா. அப்ப பூசிர வேண்டியதானே. ஏய் நான் ரெண்டு ஃப்ராட் இங்க தான் இருக்கீங்களா? நானே ஒரு ஃப்ராட், என்கிட்ட ஃப்ராட் பண்றீங்களா உங்கள? வாடா சொல்லும். வரேன். ஏய் அவன வேணும்னா பிராட்னு சொல்லு, என்னைய பிராட்னு சொல்லாத. நான் யோக்கிய. எல்லாம் ஒண்ணுதானே. இங்க வா. திருந்திட்ட மாமா. இவன் திருந்தவே மாட்டேன். ஆமா சார் சொன்னாரு நீ வேலை வெட்டி இல்லாதவன்னு. பேசாம நீ அந்த வேலையை பார்க்கலாமே. ஒரு நிமிஷம் இரு. என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. யாராவது பாட்டிங்க வந்தா எனக்கு கால் பண்ணு, சரியா சொல்லும்? ஏங்க உங்களை தான் சீக்கிரமா அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உங்க அப்பாவோட வந்து இறங்குனீங்களே. அது என் அப்பா. நீ யார் சொன்னது? அவரு கோயம்புத்தூர்ல மில் ஓனர். ஒரு மாசம் கான்ட்ராக்ட்ல இருந்த. கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, என்ன இறக்கி விட்டு போனாரு. நீ பாக்கல? கரெக்டா? ஏங்க கடைசியா ஒரு தடவை கிள்ளிட்டு போங்களே. என்னையே ஒருத்தன் தள்ளிட்டு போறான், உன்னை கிள்ளிட்டு போனா என்ன? ரொம்ப என்கிட்ட என்ன வெட்டி வச்சு போகுது. இது பீகார் போற ட்ரெயின். வந்திப்பூர்ல செக் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டீங்களா? சார் எக்ஸாக்ட்லி இவனே தான். சஸ்பெண்ட் ஆனாலும் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரிண்ட் அவுட் அப்படியே எங்க அப்பா கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற பேட் ஒப்பீனியன் அவருக்கு போயிடும்ல. கண்டிப்பா நம்ப மாட்டாரு. என் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றதுக்காக நானே யாரோ ஒரு போட்டோவை காட்டி திருடன்னு சொல்றதா நினைச்சுக்குவாரு. அதான் சொல்றேன், கண்டிப்பா நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டாரு? இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். கண்டிப்பா நான் சொன்னா நம்புவாரு. சந்தேகம்ங்கிறது மழை வரதுக்கு முன்னாடி இருக்கிற மேகம் மாதிரி. மழை வந்தா மேகம் எப்படி விலகுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில என்னோட சின்சியரிட்டியை புரிஞ்சுக்குவாரு. சரிவா போலாம். மழை வருது. மழை தானே, வேணும்னா ஓரமா நிறுத்திக்கலாம். மழை அன்பா வருது. மழை வந்தா பரவாயில்ல, நாம நனையலாம். இந்த பிரிண்ட் அவுட் நனைய கூடாதுல்ல. அவ்வளவுதானே. சீக்கிரமா போ. போயிடலாம். என்ன இல்ல சார், கீழே விட போனாங்க, கேட்ச் போட்டியா? சாரி சார், நான் பேக்ல இருந்து தட்டிட்டு சார். ஒண்ணு இல்ல மச்சி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தப்பா அவங்க எடுக்க மாட்டாங்க. மச்சி எனக்காக ஒரு வாட்டிட்டா.
எதுக்காக அடிச்ச? உனக்கு தெரியாதா? என் மேல கை வச்சதுனால தானே நீ அவங்கள அப்படி அடிச்ச? தெரியுதுல்ல, ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக நீ அவங்கள இப்படி அடிக்கிறது என்ன வேற யாரை தொட்டாலும் உன்னால தாங்கிக்க முடியாதுல்ல? அப்படிதானே? ஆமா, நீ மட்டும் இல்ல, இந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணும் 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ தலைகுனிஞ்சு நிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி அவ தலைகுனிஞ்சு நின்னா அது அவ புருஷன்கிட்ட மட்டும்தான். கண்ணால தொட்டாவ வீசுறியே காஷ்மீர் பார்டரா என்ன நீ தாக்குறியே சரியில்லை, நீ வரசி வரசி உசிர உசுப்ப எதுவும் புரியல.